மா, இந்த பிரச்சனை சிவானிக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே இருக்கு. ஏன் எனக்கே இருக்கு. நிறைய தடவை ஆபீஸ் கிளம்புறப்ப எல்லாம் எடுத்துக்கிட்டேனான்னு எனக்கு நானே கேட்டுப்பேன். சில சமயம் மென்டல் பிரஷர்ல எல்லாரும் இப்படி இருக்காங்களேன்னு எனக்கு நானே திட்டி அழுதுருக்கேம்மா. ஐயோ வினோ, நீ பேசுறதுக்கும் சின்ன பொண்ணு அவ பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உன்னால சில பிரச்சனைகளை சாதாரணமா எடுத்துட்டு போக முடியும், ஆனா பிஞ்சு மனசால அது முடியாது. உள்ளே வச்சு பிரஷர் அதிகமாக்கி மனநல சார்ந்த பாதிப்பை உண்டாக்கும். மா, எனக்கு என்னமோ ஒன்னு நினைச்சாதான் பயமா இருக்கு. சிவானி விஷயத்துல ஓவரா கான்சென்ட்ரேட் பண்ணி உனக்கு நீயே டென்ஷனை ஏத்திக்கிற. எனக்கு எந்த டென்ஷனும் இல்லம்மா. நீ சிவானி விஷயத்துல தயவு செஞ்சு கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு தான் சொல்றேன். நீ ஆபீஸ்க்கு போற, வெளியில 4 பேரை பாக்குற, பலதரப்பட்ட ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ற. உனக்கு நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது சகஜம். ஆனா சிவானிக்கு அப்படி இல்ல. 2 பிரஷர் தான். ஒன்னு ஸ்கூலு, ஒன்னு வீடு. ஸ்கூல்ல அவ எப்பவும் நல்ல பொண்ணாதான் இருக்கா, சந்தோஷமாவும் இருக்கா. அவளுக்கு வீட்ல தான் ப்ராப்ளம். இங்க நடக்கிற பிரச்சனைகள் அவளை பாதிக்குது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவ ஏங்க ஆரம்பிச்சிட்டா. அது வளர விடக்கூடாது. உடனே என்னன்னு பார்க்கணும். சரி, நான் அவகிட்ட பேசுறேன். நீ அவகிட்ட பேசாத, அவ இன்னும் பாதிக்கப்படுவா. ஏமா இப்படி என்ன போட்டு டென்ஷன் பண்றீங்க? எனக்கு தெரியாதா என் பொண்ணை பத்தி? உனக்கு தெரியாது வினோ, குழந்தைங்களோட மனநிலை ரொம்ப முக்கியம். அவங்க மன ரீதியா பாதிக்கப்பட்டாங்கன்னா வெளியில கொண்டு வர்றது ரொம்ப சிரமம். உங்களோட காசோ சொசைட்டியோ அவங்க மனநிலையை தீர்மானிக்க முடியாது. அவங்க நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா வேற உலகத்துல இருப்பாங்க. சிவானிக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. மா, தயவு செஞ்சு நிறுத்துமா. அவளை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு ஸ்கூல் போகாததுனால தனியா புலம்பிக்கிட்டு இருந்திருப்பா. நாளைக்கு ஸ்கூல் போனா எல்லாம் சரியாயிடும். நான் பாத்துக்கிறேன், விடு. சரி, நாளைக்கும் ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? நீ சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ எதிரா ஒண்ணு செய்வா, எதிர்த்து பேசுவா, சொன்னதை கேட்க மாட்டா. மா, நீங்களே சொல்லி தராதீங்க. இது நான் சொல்லி தரது இல்லம்மா, அவ மனசுல உள்ளது. நீ தேன் முட்டாய தூக்கி போட்டதுக்காக அவ ஃப்ரைட் ரைஸ தூக்கி போட்டா. நீ டான்ஸ் கிளாஸுக்கு சிட்டி ஆட்டோவை கட் பண்ணதுனால அவ ஸ்கூலுக்கு போனதை கட் பண்ணா. இதெல்லாம் மனசுல பதிஞ்சு கிடந்த விஷயங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான். இங்க எல்லா பெத்தவங்களும் பண்ற தப்பதான் நீயும் பண்ற. சிவானி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறே தவிர அவ நினைக்கிற மாதிரி இருக்கட்டுமேனு நீ நினைக்கிறதே இல்ல. அதுதான் அவ மனசுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்துது. அத நீ மாத்திக்கலனா ரொம்ப பெரிய பிரச்சனைய சிவானி சந்திக்க வேண்டி வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இது எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு வழி பண்றேன். நீங்க தயவு செஞ்சு டென்ஷன் ஆகி என்ன குழப்பாதீங்க. சிவானிக்கு எதுவும் நடக்காது. காமாட்சி, நாளைக்கு உனக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சி தலை ஒழிச்சு விடுமா. தலையில கை வச்சா எவ்வளவு சூடா இருக்கு. அவன் வீட்ல இருந்தா நல்லா இருக்கும், என் நேரமும் சுத்திக்கிட்டே இருந்தா. இல்ல, வர வர ரொம்ப இழைச்சிட்டாண்டி, நையின்னு போறான். சாப்பிடுறதே இல்லைங்க, போட்டு வச்சத அப்படியே வச்சுட்டு எழுந்து வச்சிடுறான். தினம் வாயில வச்சு திணிக்க வேண்டியதா இருக்கு. அவன் என்னடி பண்ணுவான்? அவன் கவனமெல்லாம் இங்கே இல்லை. அவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான், ஆனா கவலை உள்ளுக்குள்ள அவனை உறுத்து. அவனுக்கு எதுவுமே நாட்டம் இல்லை.
அவன் நாட்டமெல்லாம் சிவானி மேலே தான் இருக்கு. அவன் ரேங்க் கார்டு எடுத்து காமிக்கும்போது எவ்வளவு பெருமையாக இருந்துச்சு தெரியுமா? அவனுக்கு நிறைய திறமை இருக்குடி. அந்த திறமையெல்லாம் வெளியே கொண்டு வந்த சிவானி பிள்ளைய பார்க்க முடியலன்னு கவலைப்படுறேன். அதில் ஒரு நியாயம் இருக்குல்ல? அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? சிவானி அம்மாவுக்கு தான் நம்ம கூட பழகிறதே பிடிக்கலையே. அப்படி என்ன கௌரவ குறைச்சல்னு தெரியல. சிவானி மட்டும் நம்ம புள்ள கூட இருந்தான்னா நல்ல பெரிய ஆளா வருவான். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வர முடியும். பிரச்சனை இப்படியே இருந்துறாது. ஒரு நாள் சிவானி அவங்க அம்மாவும் மாறுவாங்க. ஏய், என்னடி கை இப்படி செவந்து கிடக்கு? என்னடி இது? ஸ்கூல்ல கவனிக்கலையா, அதுக்காக வாத்தியார் அடிச்சிருக்காரு. ஏண்டி கவனிக்காமையா இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன்? இந்த வாத்தியாருக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல, இப்படி போட்டு அடிச்சிருக்கேன். அது தாங்க நானும் இவன் கிட்ட கேட்டேன். என் மேலதான் தப்பு, அவரை திட்டாதேன்னு ஏன் வாய அடைக்கிறான்? அவனுக்கு என்னடி தெரியும்? அடி வாங்கினதுல பயந்து போயிருப்பான். ஏற்கனவே இவன் நறுங்கி போயிருக்கான்னு கவலையில இருக்கேன். இதுல அவன் வேற அடிச்சுட்டு போவானா? நாளைக்கு அவனை ஸ்கூல்ல போய் வச்சுக்கிறேன். நீங்க எதுவும் அங்க போய் பண்ணி தொலைச்சிடாதீங்க, அப்புறம் அது வேற பிரச்சனை ஆயிட போகுது. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ போய் என்ன எடுத்துட்டு வா போ. எப்படி போட்டு அடிச்சிருக்கான் பாரு. ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு. ஒண்ணு இல்ல எப்படி அடிச்சிருக்கான் பாரு. ஒண்ணு இல்ல பிரசாத், பிரசாத். என்னாச்சு? ஏன் இவ்வளவு டிஸ்டர்ப்டா இருக்க? எனக்கு சிவானிய நினைச்சாலே பயமா இருக்கு பிரசாத். தூக்கமே வர மாட்டேங்குது. இங்க பாரு, நீ போட்டு குழப்பிக்கிற அளவுக்கு எதுவும் நடக்கல. சரியாதான் இருக்கா. உங்க அம்மா அவளை பாத்துப்பாங்க. இப்ப என்னோட பயமே அதுதான் பிரசாத். அம்மா ரொம்ப குழம்பிருக்காங்க. அவளை பத்தி யோசிச்சு தேவையில்லாம டென்ஷனை ஏத்திக்கிறாங்க. இன்னைக்கு கூட சிவானி அவ ரூம்ல தனியா பேசிக்கிட்டு இருந்தான்னு அவங்களே ஓவர் டென்ஷன்ல இருக்காங்க. அவங்க சொன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும் வேணும். அவங்க உன்னை வளர்த்தவங்க. நீ எப்படி சரியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதே மாதிரி சிவானி மேலேயும் அக்கறை எடுத்துக்கிறாங்க. அவங்க அக்கறை எடுத்துக்கிறது தப்புன்னு சொல்லல, ஆனா எல்லா விஷயத்திலயும் உள்ள வர்றது எனக்கு பிடிக்கல. அவங்க வரத்துக்கு முன்னாடி சிவானிய நம்ம தானே பாத்துக்கிட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லாம தானே இருந்தது. இப்ப அவ ரொம்ப மாறிட்டா. சிவானிக்கு அம்மாவோட வழிகாட்டல் தேவைதான், ஆனா அவ நம்ம நினைச்ச மாதிரி வளரணும். இல்ல வினோ, சிவானி அவ நினைக்கிற மாதிரி தான் வளரணும். நம்மளோட சின்ன தலையிடல் கூட அவளை பாதிக்க கூடாது.
அவளுக்கு நம்ம நல்ல வழிகாட்டியா இருக்கணும். அவ எப்படி வளரணுங்கிறத நாம தானே தீர்மானிக்கணும். இதுக்குள்ள அம்மாவை கொண்டு வர வேண்டான்னு நினைக்கிறேன். அவங்க வாழ்க்கைய நிம்மதியா வாழட்டும், நாம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ என்ன பண்ணணும்னு சொல்ற நீ? நம்ம குழந்தை நம்ம கூட தான் இருக்கணும், அப்பதான் சரியா இருக்கும். நீ போய் சிவானிய தூக்கிட்டு வா. இனிமே அவ நம்ம கூட தான் படுத்து தூங்கணும். அவளை என்ன நீ பொம்மைன்னு நினைச்சியா? தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு பிஞ்சு மனசு வெம்பிடுவா. அவளை ஏன் உங்க அம்மா கூட வீட்டுக்கு வந்தப்ப அவ பேசாம பழகாம இருக்கான்னு அழுத, இப்போ அவங்க கிட்டே இருக்கான்னு அழற. அவ உன்கிட்ட கேட்டாளா என்னால பாட்டி இருந்தாதான் வாழ முடியும்னு? நீ அதானே பாட்டி ரொம்ப முக்கியம் பாவம் அப்படின்னு 2 பேரையும் சேர்த்த. இப்போ அவளுக்கு பாட்டி தேவை இல்லையா? உன் இஷ்டத்துக்கு தான் பழகணும், உன் இஷ்டத்துக்கு தான் வாழணும். இது என்னாலே முடியாது வினோ. அவ சின்ன குழந்தை. பிரசாத், நான் அவங்க கிட்ட இருந்து சிவானிய பிரிக்கல. சிவானி ஏன் கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ என் வயிற்றுல இருந்து உதைச்சப்போ, முதல்ல அவ பிறந்த உடனே பார்த்தப்போ எனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்தாளோ அது அவளுக்கு திரும்ப கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அவ என்னை விட்டு விலகி போய்கிட்டு இருக்கா. உலகத்திலேயே பெரிய கொடுமை என்ன தெரியுமா பிரசாத்? ஆசையோட வயிற்றுல சுமந்து பெத்த பொண்ணு விரோதியா பாக்குறது தான். அவளுக்காக நான் சேர்த்து வச்ச சின்ன சின்ன கனவுகளும் உடைஞ்சு போயிடுமோன்னு பயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பிரசாத். எனக்கு புரியாம இல்ல வினோ, ஆனா அதுக்கு இது சரியான வழி இல்ல. நீ அவகிட்ட அன்பா இரு, பிடிச்ச மாதிரி இரு. அவ உன்னை தேடி வந்து கட்டிப்பா. யாரு குறுக்க வந்தாலும் உன்கிட்ட இருந்து அவ விலகி இருக்க மாட்டா. சரி, அன்பா இருக்க, அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க. நீ போய் அவளை தூக்கிட்டு வா. சிவானி நாளையில இருந்து இங்கே படுக்க சொல்றேன். இப்போ போய் தூக்கிட்டு வர வேண்டாம், உங்க அம்மாக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அவங்க ஒன்னும் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. அவங்களும் என்ன பெத்து வளர்த்தவங்க தானே. என்னோட வலி தெரியும். என்னால போய் தூக்கிட்டு வர முடியாது வினோ. அவங்க என் மேல கொஞ்சம் மரியாதை வச்சிருக்காங்க, அதுக்கு எடுத்துக்க விரும்பல. உனக்கு நான் முக்கியம் இல்லையா பிரசாத்? நீ முக்கியம்தான், ஆனா உன் பிடிவாதத்துக்கு பதில் சொல்லவே முடியாது. சரி, நீ போக மாட்டல, இரு, நானே போய் தூக்கிட்டு வரேன். வினோ வேண்டாம், இது தேவையில்லாத பிரச்சனையை தான் கொண்டு வரும். என் பொண்ணை விட எந்த பிரச்சனையும் எனக்கு முக்கியம் இல்ல. வினோ, உங்க அம்மாவை நாம இங்க அழைச்சிட்டு வந்தது இங்க நிம்மதியா இருக்கிறதுக்காக, கஷ்டப்படுத்த இல்ல. அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டது நீதான், மறந்துடாத. இப்போவும் நான் அவங்க நிம்மதியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அது என் பொண்ணுகிட்ட இருந்து நான் விலகி இருந்தாதான் நடக்கும்னா என்னால முடியாது. நீ முதல்ல இப்படி ஃபீல் பண்றத நிறுத்து. உன்கிட்ட இருந்து யாரும் இப்ப விலகி இல்ல, நீதான் உன்னை இப்படி தனியா நிப்பாட்டி பாக்குற. உனக்கு ஒரு தாயோட வலி புரியாது பிரசாத். அது உன்னால உணரவும் முடியாது. ஏன்னா இது செங்கல் கம்பி மாதிரி இல்ல, உணர்வு ரீதியான பிரச்சனை. நீ நினைக்கிற மாதிரி பாசத்தை கொட்டி வளர்த்து பிரிஞ்சு போறப்ப வலிக்கிற மனசு சார்ந்த பிரச்சனை இல்ல, தொப்புள் கொடி பிரச்சனை. ஒரு பொண்ணோட பாதி உயிர் தான் பிறக்கிற குழந்தை. அந்த குழந்தைய பிரிச்சு எடுக்க தொப்புள் கொடிய நரைக்கும் போது முகத்துல சந்தோஷம் இருந்தாலும் மனசுல ஒரு வலி ஏற்படும். அந்த வலியை தான் நான் தினம் அனுபவிக்கிறேன். சிவானி என்னோட பாதி உயிர். அவளை இழக்க என்னால முடியாது. வினோ,
என்னாச்சு வினோ? ஷிவானிய நான் தூக்கிட்டு போய் என் ரூம்ல படுக்க வச்சுக்கிறேன். இங்க பாரு வினோ, அவ தூங்கிட்டா. இப்ப எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? தூங்கிட்டா பரவாயில்லம்மா, நான் பொறுமையா தூக்கிட்டு போய் என் ரூம்ல படுக்க வச்சுக்கிறேன். வினோ, நீ தூக்கிட்டு போறதோ உன் ரூம்ல படுக்க வைக்கிறதோ பிரச்சனை இல்ல. அவ காலையில எந்திரிச்சிட்டா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாமா. அவ டிஸ்டர்ப் ஆனா நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். வினோ, உன் பிடிவாதத்தை குழந்தையோட தூக்கத்துல காமிக்காத. அவ கண்ணு மூடுற இடமும் கண்ணு திறக்கிற இடமும் ஒன்னா இருக்கணும். இல்லனா இந்த சின்ன பிரச்சனை அவளுக்குள்ள பெரிய சிக்கலை உருவாக்கும். அவ ஏற்கனவே ஏதோ ஒரு பாதிப்புல இருக்கா. அம்மா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லிதான் அவ இங்க வந்தே படுக்க ஆரம்பிச்சா. அதுக்கு முன்னாடி அவ பிறந்ததுல இருந்து ஏன் பக்கத்துல தான் படுத்திருந்தா. நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல தான் பாத்ரூம் போவா. காலையில எழுந்த உடனே என் முகத்துல தான் முழிப்பா. நீங்க சொல்ற மாற்றம் சூழ்நிலையெல்லாம் கொஞ்ச நாளா உருவானதுதான். அவ காலையில எழுந்திருக்கும் போது என் பெட்ரூம் அவளுக்கு பழசா தெரியாது. இப்போ உன் பிரச்சனை என்ன வினோ? அவ உன் கூட படுக்கணும். அப்படி பக்கத்துல படுத்துட்டா உன் மேல அவ மனசுக்குள்ள இருக்கிற கோவம் எல்லாம் போயிடுமா? இன்னும் அதிகமா தான் ஆகும். அவ படுக்கிற இடத்த கூட நீதான் தீர்மானிக்கிறேன்னு உன்னை பார்த்தாலே எரிச்சல் தான் வரும். உன் பொண்ணு உங்ககிட்ட இருந்து விலைக்கு போகாம இருக்க தடுக்கிறதுக்கு இது சரியான வழி இல்ல. அம்மா, ஷிவானிக்கு நீங்க பாட்டி, நான் அம்மா. உங்களை தாண்டி நான் அக்கறையும் அன்பும் நான் அவ மேல வச்சிருக்கேன். அத அவளுக்கு புரிய வைக்கிறது எப்படின்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. அன்பும் அக்கறையும் சொல்லி புரியாது வினோ, உணரணும். உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காத எந்த அப்பா அம்மாவையும் குழந்தைங்களுக்கு பிடிக்காது. ஏமா வினோ, இங்க பாரு, தயவு செஞ்சு சத்தமா பேசி அவளை எழுப்பிடாத. அப்புறம் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவா. எனக்கு கோவத்தை அமைதியா காட்ட தெரியாதுமா. இப்ப படுத்து தூங்குங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். உங்களுக்கு தனியா படுக்க பயமா இருந்தா சொல்லுங்க. நாளையில இருந்து சத்யாவை நைட் எங்கேயே படுத்துக்க சொல்றேன்.
டேய் என்னாச்சுடா ஸ்கூலுக்கு போகாம இங்க உட்காந்துருக்க? அண்ணா எனக்கு பயமா இருக்குண்ணே. நம்ம சிவானி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? வேணாம், சிவானி அம்மா இருப்பாங்க, அப்புறம் பிரச்சனை தாண்டா வரும். நம்ம வீட்டுக்கு வெளில நீ போன, அங்க எப்படியோ சிவானிய வெளில அழைச்சிட்டு வருவாங்க. இல்ல மாடியில இருந்து அவ பார்த்தா கூட தெரியும். எப்படியாவது பார்த்துட்டு வந்துடலாண்ணே. டேய் அங்க போய் நின்னாலும் பார்க்க முடியாதுடா. அவ என்ன ஸ்கூலுக்கு போயிருப்பா. அவ ஸ்கூலுக்கு வரலன்னு தானே மிஸ் சொன்னாங்க. அவ எங்கேயும் வெளில போக வாய்ப்பு இல்லை. டான்ஸ் கிளாஸ் கூட நேற்று வரல. நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தேன். அவளுக்கு ஏதோ ஆயிருக்கணும், அதனால தான் அவ எங்கேயும் போக மாட்டா. தேபாலா, நீ தேவையில்லாதெல்லாம் யோசிக்காம ஸ்கூலுக்கு கிளம்பு. அவளை பத்தி நான் விசாரிச்சு சொல்றேன். அண்ணா நான் அங்க போனாலும் இதே ஞாபகத்தோட தானே இருப்பேன். என்னால எதுவுமே செய்ய முடியாதுண்ணே. எனக்குள்ள ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கு. எங்க மல்லிய பறி கொடுத்த மாதிரி சிவானிய பறி கொடுத்துருமோன்னு. அப்படிலாம் ஒன்றும் நடந்திருக்காதுடா. இப்போ உனக்கு என்ன, இப்போ சிவானி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே. நான் ஒரு வழி பண்றேன், நீ கிளம்பு. என்ன பண்ண போற? வேற என்ன, மறுபடியும் அந்த அம்மா கிட்ட போய் வேலை கேட்க போறேன். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இப்போ சந்தோஷம் தானே. நான் உங்களை போய் பார்த்துட்டு சிவானி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வரேன். நீ ஸ்கூலுக்கு போ. ஓகேண்ணே.